வணக்கம் நண்பர்களே. தென்னகத்தின் மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் மகிமை பேசும் ஒரு அற்புதமான பயணத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலம் இது. ஆனால் இந்த கோவில் எப்படி உருவானது? அதன் பின்னணியிலுள்ள பிரமிக்க வைக்கும் கதையைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம். திருச்செந்தூர் என்றாலே கடலும் கோவிலும் இணைந்து மனதை வசீகரிக்கும். கடல் அன்னை ஆர்ப்பரிக்கும் இந்த தீரத்தில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் உருவானதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு முக்கியமான நிகழ்வுதான் காரணம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. சூரபத்மன் என்ற கொடூரமான அசுரன் தனது அகந்தையால் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். அவனது அராஜகத்தால் மூவுலகமும் நடுங்கியது. சூரபத்மனின் பிடியிலிருந்து தங்களை காக்க தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர். தங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்றும் சூரனை அழிக்க ஒரு வழி பிறக்க வேண்டும் என்றும் வேண்டினர். தேவர்களின் வேண்டுதலை ஏற்று சிவபெருமான் தனது நெற்றிக்கண்டிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அக்னி பகவான் அவற்றை ஏந்திச் சென்றார். அந்த 6 தீப்பொறிகளையும் கங்கை சுமந்து வந்து சரவண பொய்கை என்ற தாமரை தடாகத்தில் சேர்த்தது. அங்கே அவை 6 குழந்தைகளாக மாறிமே. கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். பின்னர் அன்னை பார்வதி தேவி அந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து ஆறுமுகனாக மாற்றினார். ஆம், அவர்தான் நம் முருகப்பெருமான். சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய தேவர்களால் அனுப்பப்பட்ட தெய்வீக தலைவன். அவர் தனது படையுடன் புறப்பட்டார். முருகப்பெருமான் தனது வீர திருநாமமான செந்தில் என்ற பெயருடன் தனது படையுடன் வந்து சேர்ந்த இடம் திருச்செந்தூர் கடற்கரை. இங்கிருந்துதான் அவர் சூரபத்மனுடன் போரிட திட்டமிட்டார். சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் இடையே 7 நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது. தேவர்கள் அனைவரும் பதைபதைப்புடன் போரை பார்த்து கொண்டிருந்தனர். இறுதியில் முருகப்பெருமான் தனது ஞானவேலால் சூரபத்மனை 2ஆக பிளந்தார். அவனது ஆணவமான ஒரு பாதி மாமரமாக மாறியது. மற்றொரு பாதி முருகனின் கொடியாக உயர்ந்து நிற்கும் சேவலாக மாறியது. முருகப்பெருமானின் வெற்றிக்குப் பிறகு தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து முருகனுக்கு நன்றி செலுத்தினர். ஆம், ஆணவத்தை அழித்து பக்தர்களுக்கு அருள் புரியும் சேவகனாக சூரபத்மனை மாற்றியருளினார் முருகன். இந்த வெற்றி நிகழ்ந்த புனித பூமியே திருச்செந்தூர். இந்த தெய்வீக பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒருமுறை முருகப்பெருமானின் அருளை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.